என் பேர் ஆர் அன்ஷயா தேவி. நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். குரூப் 4 டைப்பிஸ்டில் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் டைப்பிஸ்ட்டு. ஓவரால் ரேங்க் வந்து 4025. கம்யூனல் ரேங்க் வந்து 444 எடுத்திருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து அப்பா சொல்லிட்டாங்க டிஎன்பிசி எக்ஸாம் அது போகணும். 444 சார். 444 டிஎன்பிசி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு டிஎன்பிசி பற்றியான்னு தெரியாது. அப்புறம் கோவிட் வந்துச்சு. அந்த கோவிட்டில் தான் நாங்கள் ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்போது அப்பா வந்து குமாஸ்தாவாக இருக்காங்க கோர்ட்டில். அதனால் கோர்ட்டில் அவ்வளோக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ முடிவு பண்ண நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிட்லேயே வந்து புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2022 வந்த குரூப் 4 நானாக ப்ரிப்பேர் பண்ணி படித்தேன். அதில் ப்ரோமில்ல. அப்புறம் என்ஆர் கம்பெனியில் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே என்ஆரை பற்றி தெரியும். அப்பாவுக்கு டிவி லோக்கல் சேனல்லாம் பார்ப்போம். நான் சொன்னேன் என்ஆர் போகிறான்ப்பான்னு சொன்னேன். அப்பா யோசித்தாங்க, சேர்க்கலை. அப்புறம் சொல்லிகிட்டே இருந்த பிறகு சேர்க்க வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு தயக்கமாக வந்துருச்சு. அப்புறம் பயம் வந்துருச்சு, அவ்வளோ தூரம் போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீட்டை விட்டு அவ்வளோ தூரமாக எங்கேயும் போய் படித்ததில்லை. அதனால் ஹாஸ்டலில் போய் தங்க ரொம்ப பயந்தேன். நான் போகலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, நீ அங்கே போய் படித்தாதான் உனக்குன்னு ஓனாக இருக்க முடியும், இல்லைனா நீ என்ன மாதிரி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தேன். நானும் ஆசைப்பட்டு தான் என்னால் வந்து சேர்ந்தேன். அப்போ இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, படிக்க முடியல என்னால். அப்புறம் அப்பா வந்து சொன்னாங்க, அப்பா ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இங்கேருந்து வெளில வரும்போது கவர்மெண்ட் ஜாப்போடு தான் வரணும், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனு நம்ம ரிலேஷன்ஸை தான் பார்த்து சொன்னாங்க. அப்புறம் நான் எனக்காக ஆசைப்பட்டு வந்து அப்புறம் எங்கள் அப்பாக்காக படிக்க ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்கும்போது சொல்லுவேன் என் தம்பிகிட்ட, நான் வேலைக்கு போயிடுவேன்டா, உனக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என் தம்பி தான் எனக்கு வந்து இங்கே வந்து ஃபீஸ் கட்டினா, அவன் ஃபீஸ் கட்டி நான் இங்கே படித்தேன்.